ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிருந்தா ரகு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம யோஷ்வா தம்பிக்கு பர்த்டே. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நம்ம தம்பி பேரில் அன்னதானம்லாம் பண்ணியிருந்தோம் ஒரு ட்ரஸ்ட்டில். இந்த வருஷம் தம்பி நம்ம கூட இல்லை. இருந்தாலும் தம்பிக்காக நாங்கள் பண்ணணும்னு நானும் மாமாவும் நினச்சதை எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை நிறுத்தக்கூடாதுன்னு நானும் மாமாவும் பேசி முடிவெடுத்தோம். தம்பி இல்லைனாலும் தம்பி பிறந்த அந்த நாளில் எங்களால் முடிஞ்ச உதவி இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நானும் மாமாவும் ஆசைப்பட்டோம். இது மூலிமா தம்பி கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அவனோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த பிள்ளைங்க மூலயமா வர ஆசீர்வாதம் தம்பி எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். இது ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். வீடியோஸ் பழைய ஃபோனில் மிஸ் ஆகிடுச்சி. கிடைச்ச ஃபோட்டோ வரைக்கும் நான் இப்போ போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் நம்ம பண்ணும்போது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பின்னாடி பாருங்கள் வரும். இப்போ வரைக்கும் கூட சொல்கிறேன், சத்தியமாகவே தம்பி இல்லை அப்படின்றத என்னால் நம்பவே முடியல. நம்ம கூடவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட தம்பி என் கூட இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போது தம்பி பாப்பா ரூபத்தில் நம்மக்கிட்ட மறுபடியும் வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு நம்மளை அப்பா அம்மான்னு கூப்பிடணுன்னு ஆசையாக இருந்தாலும் அது பாப்பா மூலயமா அந்த ஆசையை தீர்த்துக்க தம்பி மறுபடியும் நம்ம ஃபேமிலியோடு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் வருஷம் இந்த ஹெல்ப்பை நாங்கள் கண்டிப்பாக விடாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். இந்த அருமையான மதிய வேளையிலே எங்களோடு பிறந்தநாளை கொண்டாட வந்திருக்கும் ஜோஷ்வாவினை ஆசிரியர், இக்குழந்தைக்கு நீரே உடல் உள்ள சுகத்தை எப்பொழுதும் அளித்து குழந்தையை அவருடைய பெற்றோரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றேன். இக்குழந்தையை கொடுப்பதில் நமக்கு ஒரு திட்டம் உள்ளது. இக்குழந்தையை இவர்கள் பாதுகாக்கும் விதத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. குழந்தையை அனாதையாக விடாமல் குழந்தையை பாதுகாக்கும் இவர்கள் இருவரையும் நீர் ஆசீர்வதித்து, இவர்களோடும் இவர்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து, இவர்கள் மேற்கொள்ளும் பணியில் இவர்கள் மென்மேலும் யோனிதே எங்க யோனித்து காமி உங்க வாயே அப்படியே அள்ளி அப்புங்கள். மெல்ல மெல்ல மெல்லதான் எடுக்க முடியும், அசிங்கமா எடுக்கக்கூடாது. ஹாய் குட்டீஸ்.
குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். குட்டீஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் வேறு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ரகுராஜ் சார் அண்ட் பிருந்தா மேம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க மேம். ரகுராஜ் சார் அண்ட் பிருந்தா மேமோடைய பேபி யோஷ்வா பேபியோடைய பர்த்டே டுடே. பேபி இப்போ இல்லை. யோஷ்வா பேபியோடைய ஆன்மாவானது சாந்தி அடையணும். அந்த ஆத்மாவானது அந்த குடும்பத்திற்கு காக்கும் கடவுளாகவும் ஒரு நல் வழிகாட்டியாகவும் இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்துன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேபியோடைய பிரதர் யோனித் இஷாத், அவங்களுடைய சிஸ்டர் ஷெர்லின் யோனிஷா, கிராண்ட்மா ஈஸ்வரி, சித்தப்பா ஜாகோப் சார் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் இந்த நாள் போலவே வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாமா?